அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது போராட்டம் அண்டு புலம்பலோடு ஒரு திருப்தி வரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். போராட்டம் அண்டு புலம்பலோடு ஒரு திருப்தி வரும். ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். அது நல்லது தான். கூடவே 2-11 கூடையவனோடும் இருக்கார். சூப்பர் தான். ஆனால் லக்னத்திலேயே கேது 7ல் ராகு இருந்து சர்ப்ப தோஷத்தை கொடுத்து கெடுக்கிறார். பைத்தியம் முடித்த மாதிரி விரக்தியாக இருக்கிற மாதிரி என்ன நடக்குமோன்னு பீதி, யாரை நம்புறதுன்னு புரியாதபடி இந்த ராகு கேது குழப்புறார்கள். அஷ்டம சனி அடாது செய்யுது. தொடர் பிரச்சனைகள், தொடர் பயம். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக மாறும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப ஆச்சரியம் வரும். பொதுவாக உங்களுக்கு சனி பகவான் அவ்வளவா நல்லது பண்ண மாட்டார். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஆப்போசிட்டான கோள். சூரியன் ஒளி, வெளிச்சம், வெப்பம் அப்படின்னா அது அப்படியே இருட்டு, குளிர்ச்சி அப்படி போயிடுது. ஆப்போசிட்டான ஆள். அதனால் சிக்கல் வரும். மேலும் 4-9க்குரிய அந்த செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார். சார், பூர்வ பாக்கியாதிபதி வலுத்தா நல்லது தானேன்னு. உங்கள் ஸ்திர ராசிக்கு அந்த பூர்வ பாக்கியாதிபதியே பாதகாதிபதி. ஏன்னா பெரிய ஆள் கீழே விழுந்துட்டா, சாதாரண ஆள் கீழே விழுந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. பெரிய ஆள் கீழே விழுந்துட்டா 4 பேர் ஐயோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வித்தியாசமாக போய்டும். சாதாரண ஆளுங்களுக்கு தெரியாது. ஆமாண்டா அவன் அறியாமை நிறந்தவன் தடுக்கி விழுந்தான், இல்லை தோத்தான் அப்படின்னு. பெரிய ஆள் ஒன்று பந்தா விட்டாங்க, ஆடம்பரம் பண்ணவங்க, அதிகாரம் பண்ணவங்க, அதில் ஒரு தொய்வு, அதில் ஒரு சறுக்கல் வருதுன்னாக்கா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சறுக்கலை ஏற்படுத்துவது போல் இந்த செவ்வாய் இருக்கிறார். மெடிடேட் பண்ணால் தான் சறுக்கல்லேருந்து தப்பிக்கலாம். இல்லாட்டி ராகு கேதுவும் செவ்வாயும் சனியும் போட்டி போட்டுட்டு உங்களை தரமட்டமாக்கி விட்டுருவாங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த 5க்குரியவும் உச்சமாகுவான். எப்போ? இப்போ 2-11 கூடைய அந்த தன லாபாதிபதியும் ஆட்சி ஆவார். என்ன இப்போ ஸ்டார்டிங்கில் 10ஆம் இடத்துல இருப்பார். எது வரைக்கும்? ஒரு 9 நாள் தான். 29/5/2026 அப்புறம் புதன் 11ஆம் இடம் வருவார். சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும், திருப்தியை கொடுக்கும். ஆனால் உச்சமாகிறார். அது 12ஆம் இடத்துல உச்சமாகிறது தான் தப்பு. பட் தன லாபாதிபதி ஆட்சியாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு தன லாபங்களை அந்த புதன் கொடுப்பார். அதன் மூலம் கண்டிப்பாக திருப்தி வரும், அதிர்ஷ்டம் மேலோங்கும். கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க, பார்ட்னருக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த விபரீத ராஜயோகத்தை அவர் கொடுப்பார். இல்லாட்டி 12ஆம் இடத்ததிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை நல்லதை கொடுத்தாலும் 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது. 12ஆம் இடத்ததிபதி சந்திரனும் அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கிறப்ப விரயம் எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. திடீர்னு காலி பண்ணிடுவீங்க. பெரிய அளவுக்கு விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய பாதகங்கள்லேருந்து தப்பிப்பீங்க. அண்டு குரு 8ஆம் இடத்ததிபதியாக போய் எதிர்பாராத இழப்புக்கள், எதிர்பாராத நிம்மதி, சந்தோஷ கேடு இப்படி வர்றதை தப்பிச்சிக்கலாம். ஒரு விபரீத ராஜயோகமாக மாறும். சூரியன் கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல 15/6 வரைக்குமே உங்கள் லக்னாதிபதி 10ல் இருக்கிறது நல்லது. அவர் 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் வித்தை திறமை மேலோங்கும். எங்கே இருந்தாலும் கீழே விழுந்தாலும் நான் நம்பர் 1 தான்யா. தோத்துட்டாலும் இப்படி தான் தோற்றுருக்கோம். இவ்வளவு இப்போ எலெக்ஷன் எடுத்துட்டாங்க, இவ்வளவு சீட்டு வாங்கிட்டோமே. என்ன சொல்லுவாங்கல்ல, தோத்தா என்ன ஒரு 500 ஓட்டு வித்தியாசம்,
அப்படிங்கிற மாதிரி. சின்ன இதில் தான் மிஸ் ஆனிச்சு. இவ்வளோ வாங்கினோம்ல, அதுக்கு நன்றி சொல்கிறது. இப்படி மைண்டு மாறும். நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னா தான் கேது குழப்பத்தை விரக்தியை கொடுக்காமல் இருப்பேன். இல்லாட்டி அவர் ஆராய்ச்சியை கொடுத்து விரக்தியை கொடுத்து குழப்பத்தை கொடுப்பேன். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இது என்னமோ சொல்லுவாங்கள்ல, அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பான்னு வடிவேல் சொல்லுவார், சரி கவுண்டமணி சொல்லுவார். அதை போல் உலகத்தில் இதெல்லாம் சாதாரணப்பா, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு யோகி போல் ஞானி போல் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸிங்கிற கான்செப்டுக்கு போவீங்க. இல்லாட்டி விரக்தி, ஓவர் எரிச்சலில், கோவத்தில், கொந்தளிப்பில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செயல்பட்டு கூட இருக்கிறவங்களை கெடுத்துக்கிறது, பார்ட்னரை, புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாக சிக்கல்களை வரவழைச்சிக்கிறது, பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவார். ஏன்னா ராகுவும் அப்படி பண்ணுவார், சனியும் அஷ்டம சனியாக அப்படி கெடுப்பார். பேரை கெடுத்து விடுறது, குடும்பத்தில் கெடுத்து விட்டுறது, பொருளாதார ரீதியாக இழப்புக்களை, உருப்படா புத்தி சரியாக வேலை செய்யாமல் பாதகமாக தப்பான வழியில் பொருளை ஈட்டலான்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு மாட்டுறது, இப்படிலாம் பேரை கெடுத்துக்கிற மாதிரியா புகழ் மரியாதையை கெடுத்துக்கொள்வது போல் வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தவிர்த்துருவீங்க. பின்விளைவுகள் தெரியும் உள்ளுக்குள்ளே. உணர்ச்சி வசப்பட்டு இப்போதைக்கு கிடச்சா போதும், என்னடா அது ஒரே பிரச்சனையாக இருக்குதே அப்படின்னு ஒரே போராட்டமாக இருக்கே, ஏதோ முடித்தா போதும், எப்படியோ முடிப்போம் அப்படின்னு முடிக்க மாட்டீங்க. ஒரு ஒழுங்காக முடிப்பீங்க. ஏன்னா 9ஆம் 5க்குரியவன் உச்சமாகிறப்ப அதிர்ஷ்டம் வரும். அது ஒழுங்காக பண்ணாதான், இல்லாட்டி அவனே 8 கொடுத்து கெடுக்கிற மாதிரி கொடுத்து கெடுத்து விட்டுருவார். பணம் வந்துச்சு, ஆனால் சிக்கல், எதிர்பாராத ஆக்சிடென்டெல்லாம் பிரச்சனைகள்னு வரும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஆக்சுவலாக 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அவர் 8/6/2026 அப்புறம் அவர் 12ஆம் இடம் வந்துடுறார். அப்போ தொழில் வேலை ரீதியாக அலைச்சல், நிம்மதி இல்லாத தன்மை, தைரியம் இல்லாத தன்மை இதெல்லாம் வரும். அதனால தான் போராட்டம், புலம்பல்ட்ட கேது அப்படி புலம்ப வைப்பார். ஆராய்ச்சியை கொடுத்து போராட்டத்தை கொடுக்கறதுக்கு ராகு, கேது, சனி, செவ்வாய், இந்த 8/6 அப்புறம் சுக்கிரனும் சேர்ந்துக்குவார். அப்படி ஒரு போராட்டம், அப்படி ஒரு புலம்பல். ஆனால் அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் இந்த மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பூர்வ பாக்கியாதிபதி வேலை செய்வார். 5க்குரியவன் கண்டிப்பாக திருப்தியை கொடுப்பார். எப்பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி. நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பரவாயில்லப்பா, அவ்வளோ காசு விரயமானாலும் நம்ம இப்படி தடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி இப்படி ஒரு சுப விரயமாக பண்ணிக்கிட்டோம், இந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டோம், இப்போதைக்கு இது தெரியாது, ரிசல்ட் வர பின்னாடி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணல, கொஞ்சம் ஆணவம், அகங்காரமாக, ஒவ்வொரு திமிரில் கான்ஃபிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்த தன லாபங்களை இந்த புதன் கொடுத்ததை 29க்கு அப்புறம் கொடுப்பார். பெரிய அளவுக்கு தன லாபங்களை அத்தனையும் காலி பண்ணி விட்டுருவீங்க. செய்யலாம் செலவு, சுப செலவுகள் செய்ய வேண்டியது தான். எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வேணும்ல, இல்லாட்டி மற்றவங்களே தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் சூரியன் அப்படி பண்ணாது. உங்கள் லக்னாதிபதி, ராசியாதிபதி சூரியனாக வராரு இல்லையா, எதையும் பெருசாக செய்யணும், மற்றவன் பார்த்து பயப்படுற மாதிரி, மதிக்கிற மாதிரி செய்யணும். இதை மாதிரி யாரும் பண்ணியிருக்கக்கூடாது, அதை மாதிரி பண்ணணும். அதை மாதிரி கல்யாணம், அதை மாதிரி காது குத்து, அதை மாதிரி ஃபங்க்ஷன், அதை மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் பெருசாக இழுத்து விடும். அது வேண்டாம். அப்படியே காலி பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டுருப்பீங்க. இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கால்குலேட்டிவாக செய்வீங்க, நிதானமாக செயல்பட முடியும். அப்போ பெரிய அளவுக்கு ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம். இல்லாட்டி ராகு கேது சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, மேஜர் கோள்கள் அத்தனையும் சரியில்லை, 5க்குரியவனாக போய் அவன் சரியில்லை, 12ல் போய் மறைகிறார், விரைய குருவாக இருக்கிறார் அப்படின்னாலும் ஒரு திருப்தி அவர் கொடுப்பார் மெடிடேட் பண்ணாதான். விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் மெடிடேட் பண்ணாதான். இல்லாட்டி தான் தோன்றித்தனமாக என்னால் முடியும், நான் யார் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா காசு பணம் வரும்,
காலி பண்ணிடுவீங்க. பேரு புகழ் வரும், கெடுத்துக்குவீங்க. ஓவராக பண்ணி நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆச்சரியமான ரிசல்ட், ஆச்சரியமான நன்மைகளை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் ஒரு திருப்தி வந்துடும். இல்லையப்பா, 1008 புலம்பல், 1008 பிரச்சனை, 1008 போராட்டம் இருந்தாலும் முடித்தோம்ல, கிடச்சிச்சில்ல, எப்பா கடவுளுக்கு நன்றி அப்படின்னு அப்படி ஒரு திருப்தி உங்களுக்கு வரும். அதுக்கு மெடிடேஷன் தான் உதவும். ரொம்ப ஓவராக ஒரு தன்னம்பிக்கையாக ஓவர் இதாக, ஏன்னா சுக்கிரன் அது மாதிரி பண்ணுவார். 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப, 3ஆம் இடத்துக்கு 11ல் இருக்கிறப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக லாபம் கிடைச்சே தீரும். எப்படி லாபம் வராமல் இருக்கும்? ஊயின்னு பண்ணுவீங்க. 8-6 வரைக்கும் அடி, 8-6க்கு அப்புறம் பயம் வந்துடும். ஏன்னா அவர் 12ஆம் இடம் வந்துடுவார். தைரியம் போயிடும். தொழில் வேலை ரீதியாக அலைச்சல்கள், விரயங்கள் தான் வரும். அதை தான் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். பெரிய அளவுக்கு பிஸ்னஸில் தானே போடுறோம் அப்படின்னு கண்மூடித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, கண்மூடித்தனமாக வாங்கிறது, அளவுக்கு அதிகமாக ஸ்டாக்கு, அளவுக்கு அதிகமாக மிஷினரிஸ், அளவுக்கு அதிகமாக ஏதாவது காரியங்கள் செய்வது, அதெல்லாம் கூடாது. இழுத்து பிடிச்சி அவசியமானதை ரொம்ப சீர்தூக்கி பார்த்து தான் செய்யணும். அப்போ தான் ஒரு திருப்தி கிடைக்குமே ஒழிய போராட்டம் புலம்பலோடு நின்றும் திருப்தி வராமல் போயிடும். 5 உச்சமாக இருக்கிறது திருப்தி வந்தாகணும். மெடிடேட் பண்ணால் தானேங்க புத்தி ஒழுங்காக வேலை பார்க்கும். இல்லாட்டி கேது அப்படி ஒரு ஆராய்ச்சியை அப்படி ஒரு வேகத்தை கொடுத்து கெடுத்து விட்ருவேன். ஏன்னா கேதுவும் நிழல் செவ்வாய் போண்டு வேகம், கோபம், வெடுக்குன்னு பேசி கெடுத்துக்கிறது, காலி பண்ணிக்கிறது. பாதகாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதால பெருமை பீத்துறதுக்காக, பெருமைக்காக காலி பண்ணிக்கிறது. புகழ் வரும்னு நினச்சிட்டு செஞ்சு புகழ் கேட அனுபவிக்கிறது, இப்படிலாம் வந்துடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. சனி பகவானும் ஒன்றும் செய்ய முடியாது, ராகு எதுவும் கெடுக்க மாட்டார். 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல அந்த குரு உச்சமாகிறதும் பெரிய விரயங்களை கொடுக்காது, விபரீத ராஜயோகமாக மாறும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைத்தே தீரும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.